தமிழகத்துல மின்சார பயன்பாட்டை கணக்கிடுறதுக்கு இப்போ டிஜிட்டல் மீட்டர்கள் பயன்படுத்தப்படுது. ஆனா இதுல சில தவறுகள் நடப்பதா புகார்கள் வர்றதுனால மின்சார வாரியம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதுதான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 19,235 கோடி ரூபாய் செலவுல 3 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்களை வாங்குறதுக்கு டெண்டர் விட்டிருக்காங்க. இந்த மீட்டர்கள் பொருத்துற வேலைகள் வேகமா நடக்குது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலின்னு தமிழ்நாடு 6 மண்டலங்களாக பிரிச்சு இந்த வேலையை செய்ய போறாங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டரோட பயன்கள் என்ன தெரியுமா? இப்போ ஊழியர்கள் வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுக்கிறாங்க. ஆனா ஸ்மார்ட் மீட்டர் வந்தா அது தானாவே ரீடிங் எடுத்து மின்சார வாரியத்துக்கு அனுப்பிடும். அடுத்துதான் மின் கட்டணம் எவ்வளவுன்னு SMS மூலமா உங்க மொபைலுக்கு வந்துரும். அடுத்தது ரீடிங் எடுக்கிறதுல நடக்கிற தவறுகளை இந்த ஸ்மார்ட் மீட்டர் தடுத்துரும். அது மட்டும் இல்லாம மின் திருட்டு, மின்சாரம் நிக்கிறது போன்ற பிரச்சனைகளை பத்தி எளிதா புகாரும் கொடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் 93 வருஷத்துக்கு ஒரு தனியார் நிறுவனத்தால பராமரிக்கப்படும். பல நன்மைகள் இருக்கிறதுனால பொதுமக்கள் இதை ஆவலோடு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.